ஆன்லைன் கிளாஸஸ். வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து துணைப்பாட பகுதியான கனவு பழித்தது அப்படின்ற அந்த துணைப்பாடம் தான் பார்க்க போறோம் மாணவர்களே. இந்த துணைப்பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இன்ப தமிழ்ல, தமிழ் பூமியில, வளர்த்தமிழ்ல எல்லாத்துலயுமே தமிழை பற்றிய பல செய்திகள் இப்ப வரைக்கும் கேட்டிருப்பீங்கல்ல மாணவர்களே. இப்போ தமிழ்ல என்ன இருக்கு, வளர்த்தமிழ்ல, அதுவும் குறிப்பா வளர்த்தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு முத்தமிழும் இருக்கு அப்படின்றத வளர்த்தமிழ்ல பார்த்திருப்போம். இப்ப இந்த கனவு பழித்ததுல தமிழ் பத்தி தான் இந்த இயல் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா தமிழை பற்றி தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. செய்யுள் பகுதியாக இருந்தாலும் சரி, உரைநடையா இருந்தாலும் சரி, துணைப்பாடமா இருந்தாலும் இந்த இயல் முழுவதுமே தமிழை பற்றி தான் பேசப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த கனவு பழித்ததுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல முத்தமிழ் ஆன இயல், இசை, நாடகம் மட்டும் இல்ல அறிவியலும் கலந்திருக்கு அப்படின்றதான் இந்த கனவு பழித்தது அப்படின்ற பாடத்துல நம்ம பார்க்க போறோம் மாணவர்களே. அது மட்டும் இல்ல, இப்போ அறிவியல் கலந்திருக்கு அப்படின்றதுக்கு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். அந்த காலத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க, நம்மளை விட முன்னா வாழ்ந்தவங்க தான் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய தாத்தா பாட்டியா இருக்கட்டும், இல்ல ஒரு அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு அந்த தலைமுறையினராக இருக்கட்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கிறோம். ஒரு சமையல்லையே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மஞ்சள் அப்படின்ற ஒரு பொருளை நம்ம இன்ன வரைக்கும் அன்று முதல் இன்று வரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு தான் வரோம், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா மஞ்சள்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, எதுவுமே செய்யல. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களான நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் அந்த மஞ்சள்ன்ற ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா அறிவியல் வளர்ந்த பிறகுதான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, மஞ்சள் அப்படின்ற ஒரு பொருள்ல கிருமி நாசினி, மஞ்சள்ன்றது ஒரு கிருமி நாசினியா பயன்படும். ஆனா அன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலத்துல கிருமி நாசினியா பயன்படும் அப்படின்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொன்னது கிடையாது. அடிப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காயப்பட்டு விளையாடி வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ ரத்தம் வருதா, உடனே ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாங்க. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, வீட்டுல இருக்க மஞ்சளை தான் இழைச்சி என்ன பண்ணுவாங்க, இந்த கையில எல்லாம் அப்ளை பண்ணி விடுவாங்க. மஞ்சள் வச்ச உடனே ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதோடைய மருத்துவ தன்மையெல்லாம் நமக்கு தெரியாது. எப்ப தெரிய வந்தது, அறிவியல் வளர்ந்த பிறகுதான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அறிவியல் வளர்ந்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இப்பதான் மஞ்சள் கிருமி நாசினியா பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது அப்படின்ற பல கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றத பாக்குறோம். ஆனா அன்னைக்கு வாழ்ந்த நம்ம முன்னோர்களே, நமக்கு முன்னாடி வாழ்ந்த 4 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களே பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள்ன்ற ஒரு பொருளை இன்றளவும் பயன்படுத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அப்படின்ற மஞ்சள் மட்டும் சொல்ல முடியாது, இப்ப இருக்கக்கூடிய இஞ்சி, திப்பிலி, மிளகு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய எவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த பல பொருட்கள் இதுக்கு ஆதாரமா நம்ம சொல்லலாம். தமிழ்ல என்ன கலந்திருக்குன்னு சொல்றோம், அதுவும் தமிழர்களான நம்மிடையே அதிகமா என்ன கலந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். இயல், இசை, நாடகம் முத்தமிழ் மட்டும் கலந்தில்ல, அறிவியலும் கலந்திருக்கு அப்படின்றதுதான் இந்த கனவு பழித்தது அப்படின்ற இந்த துணைப்பாடத்துல நம்ம பார்க்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு அந்த கனவு பழித்ததுல என்ன பார்க்கலாம் அப்படின்றத பாருங்க. இதுல என்ன பண்ண போறாங்கன்னு பாருங்க. கனவு பழித்ததுல உங்களை போல 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி தான் என்ன பண்றாங்க, தன்னுடைய அத்தை கிட்ட என்ன பண்றாங்க, லெட்டரா கேக்குறாங்க. லெட்டர்ல கடிதம் மூலமா அவங்க கிட்ட கேக்குறாங்க, அத்தை நான் என்ன பண்றேன், நான் நல்லா இருக்கேன். அவங்களுடைய குறிக்கோளை என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லட்சியமே அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய லட்சியம். அதை கடிதம் மூலமா தன்னுடைய அத்தையான நறுமுகை அப்படின்றவங்க கிட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்றத பாருங்க மாணவர்களே. இடம் மதுரை. அன்புள்ள அத்தைக்கு வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளி பருவ கனவு நனவாகி விட்டது. ஆம் அத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை நான் நினைத்துக் கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே, நினைவிருக்கிறதா? இவ்வளோ அழகா உங்களை போல 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி தான் என்ன பண்றாங்க,
நாளைக்கு நான் என்ன பண்ணணும், அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் நாளைக்கு என்ன பண்ணணும், இளம் அறிவியல் ஆய்வாளராக, இளம் அறிவியல் ஆய்வாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பதவி தான். அந்த பதவியில நான் என்ன பண்ணணும், நான் வந்து வேலையில சேர போறேன். அதுவும் எங்க சதீஷ் தவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் சென்டர், விண்வெளி நிறுவனத்துல ஸ்பேஸ் சென்டர்ல நான் வேலைக்கு போகணும் அத்தை. நான் வந்து சின்ன வயசுல ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு கடிதம் எழுதினேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அத்தை அப்படின்ட்டு தன்னுடைய அத்தை கிட்ட யார் கேட்கிறா, அவங்களே போன்ற ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி தான் கேட்கிறாங்க. இங்க பாருங்க, அவங்க அந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் போது எழுதின கடிதம் தான் இங்க இருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க மாணவர்களே. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கின்றேன். அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். தங்கள் அன்பிற்குரிய இன்சுவை. என்ன சொல்லியிருக்காங்க, இன்சுவை அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க தன்னுடைய அத்தை கிட்ட, அத்தை நான் இளம் அறிவியல் ஆய்வாளர், ஒரு சயின்டிஸ்டா மாறணும். நான் அதுவும் வந்து என்ன பண்றேன், தமிழ் மீடியத்துல படிக்கிறேன். தமிழ் மீடியத்துல படிச்சா என்னால வந்து சயின்டிஸ்டா மாற முடியாதா? அதுவும் வந்து பல பேர் சொல்றாங்க, நீ தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய மாணவி, அதனால உன்னால சயின்டிஸ்டா மாற முடியாது நிறைய பேர் சொல்றாங்களே, நான் தமிழ் மீடியத்துல படிச்சா மாற முடியாதா? நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல அவங்க இன்சுவை அப்படின்ற ஒரு மாணவி தான் யார்கிட்ட, தன்னுடைய அத்தை கிட்ட கேட்கிறாங்க. அதற்கு பிறகு அத்தை என்ன கடிதங்கள் எழுதினாங்க அப்படின்றத பாருங்க மாணவர்களே. அதன் பிறகு இன்சுவை என்ன சொல்றாங்க பாருங்க. இன்சுவைக்கு நறுமுகை அத்தை வந்து கடிதங்கள் எழுதுறாங்க. அந்த கடிதம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செஞ்சது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கமளித்துக் கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு ஊறமூட்டியவை உங்களின் கடிதங்களே. அக்கடிதங்களை அறிவு கருவங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகி விட்டது. என்ன சொல்லியிருக்காங்க, அத்தை நீங்க எனக்கு தொடர்ந்து வந்து ஊக்கம் அளிக்கிற மாதிரி கடிதங்கள் எழுதிட்டே இருந்தீங்க. நீங்க எழுதின அந்த கடிதங்கள் தான் எனக்கு ரொம்ப வந்து உற்சாகத்தை கொடுத்தது, ஊக்கத்தை கொடுத்தது. நான் இன்னைக்கு சயின்டிஸ்டா மாறியிருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கடிதங்கள் தான் எனக்கு அதுக்கு என்ன பண்ணுச்சு, உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அத்தை கிட்ட யார் சொல்றா, இன்சுவை சொல்றாங்க. அப்படி அத்தை கடிதங்கள்ல என்ன குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படின்ற செய்திகளை இதுக்கப்புறம் பாருங்க மாணவர்களே. அதுக்கப்புறமா அத்தை நறுமுகை என்ன பண்றாங்க, இன்சுவைக்கு பல கடிதங்கள் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, இங்க இருக்க கடிதம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த கடிதம் பாருங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. அன்புள்ள இன்சுவை, நான் இங்கு நலமாக இருக்கின்றேன். உன் கடிதங்கள் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, அன்புள்ள இன்சுவை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ ரொம்ப நல்லா இருக்கியா? இந்த 6ஆம் வகுப்பிலேயே உன்னோட எதிர்கால வாழ்க்கைய, எதிர்கால இலக்குன லட்சியத்தை நீ உருவாக்கிக்கிட்ட அப்படின்றத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு வந்து தமிழ் மொழியில படித்தா என்ன பண்ண முடியாது, சயின்டிஸ்டா மாற முடியாதுன்னு பலரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்ற. தமிழ்ல என்ன இருக்கு, இயல் இசை நாடகம்ன்ற முத்தமிழ் மட்டும் இல்ல, அறிவியலும் கலந்திருக்கு அப்படின்ற சில செய்திகளை நான் உன்னுடன் பகிர நினைக்கிறேன், உன்னுடன் பேச நினைக்கிறேன். நான் அதை பத்தியான செய்திகள் உன்கிட்ட சொல்றேன், அதை கொஞ்சம் கேளு. அதுக்கப்புறமா தமிழ் பற்றி, நீ தமிழ் வழி கல்வியை பற்றி உனக்கான முடிவுகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் இதுக்கப்புறமா சொல்ல போறாங்க. அத்தை அப்படி என்ன செய்திகள் சொல்றாங்க அப்படின்றத பாருங்க மாணவர்களே. நீண்ட நெடுங்காலமாகவே தமிழர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அறிவியலோட வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். தமிழர்கள் வந்து நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியலோட இருக்கும் அப்படின்றதுக்கு சில சான்றுகள் தான் இங்க பாருங்க. இந்த வரிகள்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின்
தொல்காப்பியர். இதை நல்லா பாருங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியர். என்ன சொல்லியிருக்காங்க? இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கணும்? ஐம்பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்ததுதான் உலகம். இந்த ஐந்துல ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழவே முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். சோ இப்ப அறிவியல் வளர்ந்த பிறகுதான் நம்ம என்ன சொல்றோம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த ஐந்தும் இருக்கணும். இந்த ஐந்துல எதனா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா உயிரினங்கள் வாழ முடியாது. இப்போ நிறைய கிரகங்கள்ல எல்லாம் வந்து இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட வாழ முடியல அப்படின்ற செய்திகள்லாம் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஆனா அந்த காலத்திலேயே தொல்காப்பியர் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க? தொல்காப்பியர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய இலக்கண நூல், மிகவும் இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் தான் மிகவும் பழமையான இலக்கண நூல் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த நூல்கள்லயே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்ததுதான் இவ்வுலகம். இதில் ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட என்ன பண்ண முடியாது? உயிரினங்கள் வாழவே முடியாது அப்படின்ற அறிவியல் செய்தியை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். இது மட்டும் இல்ல, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களையும் வகைப்படுத்தியும் வைத்திருக்காரு அப்படின்ற பாக்குறோம். அறிவியல் வளர்ந்த பிறகுதான் இப்பதான் நம்ம என்ன சொல்றோம்? 1 சென்ஸ் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 சென்ஸ் உயிரினம், 2 சென்ஸ் உயிரினம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல. 1 சென்ஸ், 2 சென்ஸ், 3 சென்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். ஆனா அந்த காலத்திலேயே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. ஓரறிவு முதல் ஆறறிவு வரை ஓரறிவு உயிரினங்கள் அப்படின்னு சொன்னோம்னா என்னெல்லாம் சொல்லலாம்? புழு, பூச்சி போன்ற இந்த உயிரினங்கள்லாம் ஓரறிவு உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம். ஆறறிவு உயிரினம்னா என்ன? நம்மை போன்ற மனிதர்களை தான் ஆறறிவு உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களையும் வகைப்படுத்தியும் வைத்திருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் நம்முடைய தமிழ்ல நூட்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க மாணவர்களே. இதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. அடுத்தது பாருங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி கார்நாற்பது. கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி கார்நாற்பது. கடல் நீர் அப்படின்னு தெரியும். முகந்த கமஞ்சூர் எழிலி. கமஞ்சூர் எழில்னா நீர் நிறைந்த மேகம் அப்படின்ற ஒரு பொருளை தரும் அப்படின்னு பாக்குறோம். கடல் நீர் நிறைந்த, கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து திரும்பவும் மழையாக பூமிக்கே வரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இந்த செய்திகள்லாம் எப்போ கண்டுபிடிச்சோம்? அறிவியல் செய்திகள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் கடல் நீர் வந்து ஆவியாக மேலே போகும், திருப்பி மேகம் குளிர்ந்து மேகமாக போகும், மேகம் குளிர்ந்து திரும்பவும் மழையாக வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப அறிவியல் கண்டுபிடித்த பிறகுதான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா இது தமிழ் நூட்கள்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் நூட்கள்லயே இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். அந்த ஒரு வரிகள் தான் இங்க நம்ம பார்க்கிறது. கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி கார்நாற்பது. கடல் நீர் முகந்த அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்றத கார்நாற்பது போன்ற நூட்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கார்நாற்பதுல இருக்கக்கூடிய இந்த வரிகள் நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்ல, கார்நாற்பது மட்டும் இல்ல, மிகவும் இன்னும் வந்து அதிகமான நூட்கள் எல்லாம் இந்த மாதிரியான செய்திகள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். என்னென்ன நூட்கள் பாருங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை போன்ற பல பாடல்கள்ல இந்த செய்திகள் புதைந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வருது மாணவர்களே. அடுத்தது பாருங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி ஔவையார். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? திரவ பொருட்களை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அதன் வடிவத்தையும் அதன் அளவையும் சுருக்கவே முடியாது அப்படின்றது எப்போ சொல்றோம் நம்ம? இப்போ வந்து அறிவியல் வளர்ந்த பிறகு என்ன சொல்றோம்? திரவ பொருட்களுக்கெல்லாம் டென்சிட்டி, அந்த அழுத்தம் இருக்கு. எது திரவத்துக்கெல்லாம் அழுத்தம் இருக்கு, நீருக்கெல்லாம் அழுத்தம் இருக்கு அப்படின்றத இப்ப அறிவியல் வளர்ந்த பிறகு சொல்லியிருக்கோம். ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய ஔவையார் போன்றவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. திரவ பொருட்களுக்கு அன்றைக்கு காலத்திலே சொல்லிட்டாங்க அழுத்தம் இருக்கு அப்படின்றதாலதான் வேண்டிதான் என்னதான் திரவ பொருட்களை அழுத்தினாலும் அதன் அளவை கொஞ்சம் கூட சுருக்கவே முடியாது. என்ன பாருங்க, என்னதான் ஒரு ஆழ்கடல் நீர், பெரிய பெரிய ஒரு கடல் நீரை எவ்வளவுதான் அதை சுருக்கினாலும் என்ன பண்ண முடியாதான், அதுல ஒரு பங்கு கூட, அதோடைய 1/4 பங்கு கூட நம்மளால சுருக்கவே முடியாது அப்படின்றத சொல்றோம். சோ திட பொருட்களை நம்ம
சுருக்கிடலாம். திடப்பொருட்கள்னா என்னன்னு சொல்லலாம், பேப்பர் போன்ற பேப்பர்லாம் என்ன பண்றோம், சுருக்கிறோம்ல, பேப்பர்லாம் என்ன பண்றோம், கசக்குனா சின்னதாக்கிடுறோம், இல்ல வெட்டி சுருக்க முடியும். ஆனா வந்து திரவ பொருட்களுடைய ஒரு தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் அழுத்தினாலும் அதை அழுத்த முடியாது, அதோடைய டென்சிட்டியால அதை அழுத்தவே முடியாது. அதுக்கு அதே மாதிரி என்னவும் இல்லை, வடிவமும் கிடையாது. நீங்க எந்த ஒரு பாத்திரத்திலயோ எந்த ஒரு வடிவத்துல ஒரு டம்ளர்ல எடுத்தீங்க அப்படின்னா தண்ணியை அந்த டம்ளருடைய வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நீர் மாறிடும். அது போல இப்போ ஒரு பாட்டில்ல பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வாட்டர் பாட்டில பிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியோட வடிவம் மாறுமே தவிர, ஆனா அந்த என்ன பண்ண முடியாது, திரவ பொருட்களை அழுத்தவும் முடியாது, அதன் அளவையும் சுருக்க முடியாது அப்படின்றத பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம ஔவையார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத எந்த பாடல்ல பாக்குறோம், இந்த பாடல்ல ஆழ அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு ஔவையார் கூறியிருக்காங்க. சோ தமிழோடவே வந்து என்ன வாழ்ந்திருக்கு, அறிவியலும் கலந்து வாழ்ந்திருக்கு அப்படின்றத இதுல பாக்குறோம் மாணவர்களே. அடுத்தது பாருங்க, நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு 10. திரும்பவும் பாருங்க, நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு 10 அப்படின்ற இந்த வரிகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. போர்க்காலத்துல போர் செய்வது என்பது சாதாரண, அந்த காலத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா போர்கள்லாம் நடக்கும், வார்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும்ல. சோ அந்த போர்க்காலத்துல போர் செய்யும் போது அந்த போர் வீரனுக்கு ஏற்படக்கூடிய காயத்தை நீண்ட வெள்ளூசி கொண்டு நரம்பை வைத்து தைத்த செய்திகள்லாம் 10 அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இன்னைக்குதான் நமக்குலாம் அடிபட்டுடுச்சு, காயங்கள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா உடனே என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டல் போய் அறுவை சிகிச்சை, தையல் போன்றவை எல்லாம் வந்து செஞ்சுக்கிறோம் அப்படின்றத பாக்குறோம். ஆனா அன்னைக்கு காலத்துல போர்க்காலத்துல ஒரு போர் வீரன் போர் செஞ்சு கொண்டு இருக்கும் போது அதுவும் மார்பிள புண்படுவதுன்றது கண்டிப்பா போர் வீரனுக்கு மார்பிள புண்படும் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும். அப்படி மார்பிள புண்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீண்டமான நரம்பை கொண்டு, நீண்ட வெள்ளூசியை கொண்டு, நரம்புகளை கொண்டு என்ன பண்ணுவாங்களா, அந்த காயங்களை ஆற்றுவதற்காக, அந்த காயத்தை மாற்றுவதற்கு என்ன பண்ணுவாங்களா, தையல் போன்ற அறுவை சிகிச்சைகள்லாம் செய்வாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 10 அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். பரதவர் அப்படின்னு பார்த்தோம்னா, பரதவர் அப்படின்றது நெய்தல் நிலத்து மக்களை தான் பரதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தல் நிலத்து மக்களுடைய வாழ்வாதாரமே பார்த்தீங்க அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் நிலத்து மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றத பாக்குறோம். கடல் அப்படின்னு சொன்னோம்னாலே என்ன, கடல்ல கிடைக்கக்கூடிய மீன், இதை வைத்துதான் அவர்களுடைய வாழ்வாதாரம் அமையும்னு சொல்றோம். சோ அந்த பரதவர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காலத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீனவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனவர்கள் தான். அப்படிப்பட்ட மீனவர்கள் என்ன பண்றாங்க, கடலுக்கு போகும்போது கோட்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வகை மீனால தாக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மீனவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க மீனவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு செல்லக்கூடிய அந்த வலைகளை வைத்து தான் என்ன பண்ணுவாங்க, அவர்களாகவே என்ன பண்ணிப்பாங்களாம், தையல் போன்ற அறுவை சிகிச்சைகள்லாம் செஞ்சுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எப்படி மிஸ் அவங்க கொண்டு செல்லக்கூடிய வலைகளில் வந்து தையல் போடுறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியாக இங்கே வரும் அப்படின்றத பார்க்குறோம். அவங்க எடுத்து செல்லக்கூடிய அந்த வலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்க, இப்பதான் வந்து பிளாஸ்டிக் போன்றவற்றால வலைகள்லாம் பின்றாங்க அப்படின்றத பாக்குறோம். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எதனால பின்னுவாங்க அப்படின்னா, உயிரினங்களுடைய நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த உயிரினங்களுடைய நர்வ்ஸ்ல தான் அந்த வலைகள்லாம் பின்னப்பட்டிருக்கும், நரம்புகள்ல தான் பின்னப்பட்டிருக்கும் அப்படின்றத பாக்குறோம். சோ அந்த நரம்புகள்ல இருந்து, அந்த வலைகள்ல இருந்து ஒரு நரம்பை எடுத்துதான் அவர்களாவே தையல் செய்த செய்திகள் அப்படின்றதெல்லாம் நற்றிணை அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் மாணவர்களே. இதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. அடுத்தது பாருங்க, திரையளவு போதான் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. என்ன சொல்றாங்க பாருங்க, திரையளவு போதான் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. தொலைவில் உள்ள ஒரு பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு அறிவியல் அறிஞரான கலீலியோ கருத்து அப்படின்றத பாக்குறோம். கலீலியோ அவர்கள் தான் என்ன பண்ணாங்க, தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் உருவத்தை அருகில தோன்ற செய்ய முடியும் அப்படின்றத அறிவியல் வளர்ந்த பிறகு கலீலியோ அவர்கள் சொன்னாங்க அப்படின்றத பாக்குறோம். இந்த செய்தியை திருவள்ளுவ மாலை அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். எப்படி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை
அருகில பாக்குறோம். எது மூலமா பாக்குறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பைனாக்குலர் வழியா என்ன பண்றோம்? தொலைவுல இருக்க பொருளை இன்னைக்கு பாக்குறோம். ஆனா அன்னைக்கு காலத்துல எப்படி ஒரு தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை அருகில பார்த்தாங்க அப்படின்றத பாருங்க. அன்னைக்கு காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மழை பொழிஞ்சு நீண்டமான உயரமாக வளர்ந்துருக்கும்ல அந்த புல்லு. மழை பொழிஞ்ச பிறகு அந்த புல்லுடைய நுனியில பாத்தீங்கன்னா நீர்த்துளிகள்லாம் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். அந்த நீர்த்துளிகள்ல நீங்க நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கேயோ தொலைவுல இருக்கக்கூடிய அந்த பனைமரம், எவ்வளவு பெரிய பனைமரம்னாலே மிகவும் நீண்ட பனைமரம் அப்படின்றத பாக்குறோம். அந்த பனைமரம், தொலைவுல இருக்கக்கூடிய பனைமரத்தின் அந்த உருவத்தை அந்த சின்ன நீர்த்துளி என்ன பண்ணுமா, அவ்வளவு அழகா சுருக்கி கிட்ட இருக்க போல, அருகில இருக்கிறார் போல அவ்வளவு அழகா காட்டுமா. இந்த செய்தி இப்பதான் நம்ம பாக்குறோம், பைனாக்குலர் வழியா தொலைவுல இருக்க பொருளை அருகில பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு காலத்திலேயே திருவள்ளுவ மாலை எழுதிய கபிலர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. எளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும். சின்ன அந்த நீர்த்துளி தொலைவுல இருக்கக்கூடிய நீண்டு வளரக்கூடிய பனை மரத்துடைய உருவத்தை அவ்வளவு அழகா பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றத இந்த படத்தின் மூலமா நீங்க பார்க்கலாம் மாணவர்களே. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். நம்ம துணிலாம் துவைக்கிறதுக்கு அம்மா துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்கல்ல, அந்த துணி, அந்த சோப்புல இருந்து வரக்கூடிய பபுள்ஸ் பார்த்திருக்கீங்களா? அந்த பபுள்ஸ்ல நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய எவ்வளவு பெரிய உருவம், நம்ம அந்த உருவத்தை எவ்வளவு ஈஸியா அந்த பபுள்ஸ் என்ன பண்ணும், அவ்வளவு அழகா காட்டும். நம்முடைய உருவத்தை சின்னதாக்கி கிட்ட இருக்க போல காட்டும். பார்த்திருக்கீங்களா? இது கூட ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கலாமா? அறிவியல் செய்திகள் பார்த்தீங்களா? நிலம் 5 வகையான 5 பூதங்கள் இருக்கு அறிவியல்ல அப்படின்னு சொல்றோம். கடல் நீர் இருக்கு, கடல் நீர் ஆவியாகி மேகமாக குளிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளவு அறிவியல் செய்திகள் தமிழ்ல புதைந்திருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் சான்றுகள் அப்படின்றத பாக்குறோம். இத்தனை விஷயங்களையும் இத்தனை செய்திகளையும் அத்தை நறுமுகை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? இவ்வளவு நேரமா இன்சுவை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். இது மட்டும் இல்ல, தமிழராலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும். இன்சுவைக்கு அத்தை சொல்லக்கூடிய கருத்து என்ன, அடுத்ததா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. தற்காலத்துல அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலுச்சி கால் பதித்து தடம் பதித்து வெற்றி கொண்டு வருகிறார்கள் அப்படின்றத அத்தை நறுமுகை இன்சுவை கிட்ட அவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காங்க. தமிழர்கள் அறிவியல் துறையில மட்டும் இல்ல, அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து கொண்டுதான் வருகிறார்கள். நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணும், அறிவியல் அறிஞராக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னா சாதனையாளர்கள் பற்றி நீ அதிகமான செய்திகளை நூலகத்துக்கு சென்று கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை கடிதங்கள் வழியாக இன்சுவைக்கு கூறியிருக்காங்க. இந்த பாடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்சுவைக்கு மட்டும் அத்தை சொல்லல, உங்களை போன்ற மாணவர்களுக்கும் தான் இந்த கடிதம் பொருந்தும் அப்படின்றத பாக்குறோம். உங்களுடைய வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை இந்த 6ஆம் வகுப்புலயே நீங்க என்ன பண்ணணும், நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல கனவு காணுங்கள், அதை நோக்கி பயணம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார்ல, அது போல நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தி நீங்களும் கனவு காணணும். அதை நோக்கி நீங்களும் என்ன பண்ணணும், பயணம் செய்யணும். அது போல பயணம் செய்தவங்க தான் இன்சுவை. அவங்க எப்படி 6ஆம் வகுப்புலேயே தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயித்து கொண்டு இன்றைக்கு என்ன பண்றாங்க, இன்சுவை அறிவியல் அறிஞரா, ஜூனியர் சயின்டிஸ்டா, இந்த சதீஷ் தவான் சொல்லக்கூடிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துல நான் பணியில சேர போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அத்தை கிட்ட எப்படி சொல்றாங்களோ அது போல நீங்களும் என்ன பண்ணணும் மாணவர்களே, உங்களோட எதிர்கால வாழ்க்கைய இலக்க நீங்க நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் இந்த கனவு பழித்தது அப்படின்ற லெசன்ல நம்ம பாக்குறோம். இந்த துணைப்பாடத்துல பாக்குறோம் மாணவர்களே. உங்களுக்கெல்லாம் இந்த லெசன் ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த துணைப்பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, தெரிஞ்சு கொள்வோம் அப்படின்ற சில விஷயங்களை பாருங்க. தெரிந்து கொள்வோம்ல பாருங்க. தமிழ் வழியில படித்து சாதனையாளர்களாக மாறினவர்கள் எல்லாம் பார்க்க போறோம். இப்ப தமிழ் வழியில படித்து சாதனையாளராக மாறினவர் யார் அப்படின்றத பாருங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களும், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும், இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்களுமே தமிழ் வழியில படித்து இன்று சயின்டிஸ்டா மாறி இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். சோ நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மேனகு குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் ஐயா சாதனையாளர் கூட பாத்தீங்க, சயின்டிஸ்ட், அவர் கூட தமிழ் வழியில படிச்ச ஒரு அறிவியல் அறிஞர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாணவர்களே. அவரை பற்றி நீங்க அதிகமா சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்ல மிஸ்ஸுக்கு, ஏன்னா உங்களுக்கே நிறைய தெரியும் அவரை பற்றி. ரீகேப் பார்க்கலாம் பாருங்க மாணவர்களே. முதல்ல இருந்து என்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. தமிழ் கனவு பழித்தது அப்படின்ற துணைப்பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்,
தமிழ்ல இயல் இசை நாடகமான முத்தமிழ் மட்டும் இல்ல அறிவியலும் கலந்திருக்கு அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகளோட மிஸ் சொன்ன மஞ்சள் போன்ற பொருட்கள்ல எடுத்துக்காட்டுகளோட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்க, இன்சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை போல 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய அத்தை கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க, அத்தை நான் நாளைக்கு என்ன பண்ண போறேன், சதீஷ் தவான் சொல்லக்கூடிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துல பணியில சேர போறேன், அதுவும் என்னவா ஜூனியர் சயின்டிஸ்டா இளம் அறிவியல் ஆய்வாளராக நான் பணியில சேர போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நான் 6ஆம் வகுப்புல உங்ககிட்ட ஒரு கடிதம் எழுதினேனே அது உங்களுக்கு நினைவு இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி அந்த கடிதத்துல அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, இன்சுவை தமிழ் வழி கல்வியில படிச்சோம், தமிழ் மீடியத்துல நான் படிச்சேன் அப்படின்னு சொன்னா என்னால ஒரு இளம் அறிவியல் ஆய்வாளராக ஒரு சயின்டிஸ்டா மாற முடியாதுன்னு சொல்றாங்களே, பலரும் சொல்றாங்க. சோ நான் தமிழ் மீடியத்துல படிச்சேன், தமிழ் வழி கல்வியில படிச்சேன் அப்படின்னு சொன்னா என்னால ஒரு இளம் அறிவியல் ஆய்வாளராக மாற முடியாதா அப்படின்னுட்டு தன்னுடைய அத்தையான நறுமுகை கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பாக்குறோம். அதற்கு அத்தை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம்ல. நீண்ட நெடுங்காலமாக தமிழர்கள் அறிவியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு பல சான்றுகள் நம்முடைய நறுமுகை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். அப்படி என்ன செய்திகள்லாம் சொல்லியிருந்தாங்க, முதல் செய்தியை பாருங்க. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் 5ம் கலந்ததுதான் இவ்வுலகம். இதில் ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட உலகத்தில் உயிரினங்கள் வாழ முடியாது அப்படின்ற செய்திகள்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் கிரகம் போன்ற பல கிரகங்கள்ல இதுல ஏதாவது ஒரு 5 பூதங்கள் நம்ம சொல்லுவோம். இந்த 5 பூதங்கள்ல ஏதாவது ஒண்ணு குறைவா இருந்தா கூட அந்த கிரகங்கள்ல நம்மளால வாழ முடியலன்றது அறிவியல் கண்டுபிடிச்ச பிறகுதான், அறிவியல் வளர்ந்த பிறகுதான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்றத சொல்றோம். ஆனா அன்னைக்கு காலத்துல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய தொல்காப்பியர் அவர்களே என்ன சொல்லியிருக்காரு, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதில் ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட இவ்வுலகத்தில் உயிரினங்கள் வாழ முடியாது அப்படின்ற கருத்துக்களை பதிய வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இது மட்டும் இல்ல, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களை வகைப்படுத்தியும் வைத்திருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். 1 சென்ஸ் 2 சென்ஸ் சொல்லக்கூடிய ஓரறிவு உயிரினம் அப்படின்னா புழு பூச்சி போன்றவற்றையும், 6 அறிவு உயிரினம் அப்படின்னு சொன்னா நம்மை போன்ற மனிதர்கள் போன்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, மனிதர்கள் போன்றவர்களை தான் 6 அறிவு உயிரினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிரினங்களை வகைப்படுத்தியும் வைத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்த செய்தி என்ன பார்த்தோம் பாருங்க, கடல் நீர் ஆவியாகும் அப்படின்றத பாக்குறோம். கடல் நீர் ஆவியாகி மழையாக பொழியும், மேகம் குளிர்ந்து திரும்பவும் பூமிக்கே மழையாக வரும் அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம்ல. இப்போ அறிவியல் வளர்ந்த பிறகுதான் கடல் நீர் ஆவியாகுது அப்படின்னு சொன்னோம். அந்த ஆவியான கடல் நீர் என்ன பண்ணும், மேகமாக மாறி மேகங்கள்லாம் நல்லா குளிர்ந்த பிறகு திரும்பவும் மழையாகவே பூமிக்கு வரும் அப்படின்றத அறிவியல் வளர்ந்த பிறகு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த காலத்திலேயே முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை போன்ற பல பாடல்கள்ல கடல் நீர் ஆவியாகும், மேகம் குளிர்ந்து திரும்பவும் மழையாக பூமிக்கே வரும் அப்படின்ற செய்திகள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அடுத்தது பாருங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், திரவத்திற்கு என்ன இருக்கு, டென்சிட்டி அழுத்தம் இருக்குன்றத பாக்குறோம். திரவ பொருட்களை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்கவே முடியாது அப்படின்ற செய்திகள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய கடல் நீரை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அதோடைய 1/4 பங்கு கூட நம்மால சுருக்கவே முடியாது அப்படின்றத அக்காலத்துல வாழ்ந்த, சங்க காலத்துல வாழ்ந்த ஔவையார் அவர்களே இந்த மாதிரியான கருத்துக்களை தமிழ்ல கொடுத்திருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் மாணவர்களே. இதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. போர்க்களத்துல மார்பில் புண்படுவது வழக்கம் அப்படின்றத பாக்குறோம். போர்க்களத்துல மார்பில் புண்படுறது, வீரர்கள் அன்னைக்கு காலத்துல போர்க்களத்துல என்ன பண்ணுவாங்க, போர் வீரர்களுக்கெல்லாம் மார்பில் புண்படுறதுன்றது ஒரு சாதாரண விஷயமா அன்னைக்கு காலத்துல பார்த்திருப்போம். அன்னைக்கு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பெரிய நீண்ட நெடு வெள்ளூசி கொண்டு, வெள்ளூசி அப்படின்னு சொன்னோம்னா அந்த நரம்பு, நீண்டமான ஒரு நரம்பு, அந்த வெள்ளையா இருக்கும்ல, அந்த நரம்புகளை கொண்டு போன்ற தையல் போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது என்ன பாக்குறோம், கோட்சுரா மீன் சொல்லக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு போயிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோட்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் வகையால என்ன பண்றது, காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அப்படி அவங்க காயங்கள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கொண்டு செல்லக்கூடிய அந்த வலையின் மூலமாவே என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு நரம்பை கட் பண்ணி தாங்களாகவே என்ன பண்ணி
பண்ணிப்பாங்க, அந்த காயத்தை குணப்படுத்துவதற்கு, சரி செய்வதற்கு என்ன பண்ணுவாங்க, அவர்களாகவே அந்த நரம்புகளை கொண்டு தையல் போன்ற வழியெல்லாம் செய்து கொண்டாங்க அப்படின்ற செய்திகள் 10 நற்றிணை போன்ற பல நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் மாணவர்களே. இன்னைக்குதான் காயப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா நரம்புகளை வைத்து அறுவை சிகிச்சைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா அன்னைக்கு காலத்துல அறிவியல் வளர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான செய்திகள்லாம் தமிழ்ல புதைந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தொலைவில் உள்ள ஒரு பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது இன்றைக்குதான் அறிவியல் அறிஞரான கலீலியோ அவர்கள் கூறியிருக்காங்க அப்படின்ற பாக்குறோம். தொலைவில் இருக்க பொருளை எப்படி பார்க்கும், பைனாக்குலர் வழியா தொலைவில் இருக்க ஒரு பொருளை அருகில பார்க்க முடியும் அப்படின்றத பாக்குறோம். ஆனா அன்னைக்கு காலத்திலேயே என்ன சொல்லிட்டாங்க, திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திணையளவு ஒரு சின்ன நீர்த்துளி என்ன பண்ணுமா, எங்கேயோ தொலைவில் இருக்கக்கூடிய நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பனைமரத்துடைய உயரத்தையே எவ்வளவு அழகா அதோடைய உருவத்தையே என்ன பண்ணுமா, சின்ன நீர்த்துளி அவ்வளவு அழகா அந்த அருகில இருக்கிற மாதிரி, பனைமரம் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி அதோடைய உருவத்தை நமக்கு கிட்ட இருக்கிற மாதிரி அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்றத எந்த சொல்றாங்க, அந்த திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல எப்படி கலீலியோ அவர்கள் சொன்னாங்க, தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் வளர்ந்த பிறகு பார்த்தோம். ஆனா அன்னைக்கு காலத்துல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவ மாலை எழுதின கபிலர் அவர்களே இதை சொல்லியிருக்காங்க, இந்த செய்திகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறோமானவர்களே. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, தமிழர்கள் அறிவியலோட வாழ்ந்திருக்காங்க, தமிழ்ல அறிவியலும் கலந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மட்டும் சொல்லல, அத்தை நறுமுகை இன்சுவைக்கு நீ என்ன பண்ணணும், சாதனையாளராக அறிவியல் அறிஞராக நீ மாறணும் அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நிறைய சாதனையாளர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாம் நீ என்ன பண்ணணும், நூலகத்துக்கு சென்று அறிஞ்சு கொள்ளு அது அப்படியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல சாதனையாளர்களின் செய்திகள் எல்லாம் நீ நிறைய தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க நறுமுகையான அத்தை இன்சுவைக்கு மட்டும் சொல்லல, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையோட இலக்கை நீங்களும் நிர்ணயித்து என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையோட கனவை பழிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அத்தை உங்களுக்கும் சொன்ன கருத்தாதான் இந்த ரீகேப்ல நம்ம பாக்குறோம் மாணவர்களே. இந்த ரீகேப் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இதுக்கப்புறமா ஒரு ஒர்க் ஷீட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒர்க் ஷீட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோமன்ல முறை மாறியுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துக, முறை மாறியுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துக. எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ரு இ தி இல் ரா கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், முறை மாறி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்ன இருக்கு, மாத்தி மாத்தி மிஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்க என்ன பண்ணணும், வரிசைப்படுத்தணும். இந்த ஜம்பிள் வேர்ட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இது. விடை பாருங்க, திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தி ரு இ திருக்குறள் அப்படின்றத ஆன்சரா கொடுத்துருக்கேன் மிஸ். இது போல இந்த கனவு பழித்த துணைப்பாடத்தை நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால இதுல இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் மட்டும்தான் நான் மிஸ் கொடுத்துருக்கேன். அந்த எழுத்துக்கள்லாம் முறை மாறி இருக்கு. அந்த முறை மாறிய எழுத்துக்களை நீங்க வரிசைப்படுத்தி இருக்கணும் மாணவர்களே. அடுத்தது பாருங்க ஒர்க் ஷீட்ல விடுபட்ட எழுத்தை நிரப்புக. விடுபட்ட எழுத்தை நிரப்புக அப்படின்னு சொன்னோம்னா இந்த துணைப்பாடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த விடுபட்ட எழுத்துங்களை நீங்க அந்த ஒர்க் ஷீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த ஒர்க் ஷீட்ல இருக்கிறத அந்த விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி எழுதணும் மாணவர்களே. ஸோ இந்த கனவு பழித்தது லெசன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா அடுத்த லெசன்ல உங்களை பார்க்குற மாணவர்களே. நன்றி.